வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டில் 6000 பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் வரும் ஆண்டில் அனைவருக்கும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இன்று கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் அருண்குமார் கேள்விக்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஆணையத்தின் அறிக்கையை படித்து பார்த்து திருவள்ளூரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை சென்னையில் தொடங்க வழியிருக்கும் என்றால் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் ஏற்காடு பகுதியில் சீரான மின்சாரம் வழங்க 313 புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக சார்பாக பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரித்துதான் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும், முதலமைச்சர் எந்த குற்றவாளிகளையும் தப்பிக்க விடமாட்டார் என தெரிவித்துள்ளார். வருகிற 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க 10,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாரா ஒலிம்பிக் வீரர்கள், அங்கீகாரம் பெற்ற சமூக நல ஆர்வலர்கள், கைவினை கலைஞர்கள் என பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளதாக கூறி அவரை திரும்பப் பெறக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சுதாகர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் படங்களை காண்பித்து, யார் அந்த சார், இவர்தான் அந்த சார் என சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பினர். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைத்து பேசுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும், பெரியார் குறித்த சீமானின் அவதூறு பேச்சை அண்ணாமலை ஆதரிக்கிறார் என்றால் அவரது அரசியலை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்தார். பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மனு அளிக்க சென்ற 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் குடியிருப்புகளுக்கு அருகில் டாஸ்மாக் கடைகளை அமைப்பது தொடர்பாக கட்டுப்பாடுகளை கொண்டுவர டிஜிபி தலைமையில் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி பல டன் எடையுள்ள பல வகையான மலர்கள் மற்றும் பழங்கள் கொண்டு வியக்கும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்ட ஏழுமலையானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கேரள மாநிலத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஊழலில் ஈடுபடுவதையும் லஞ்சம் வாங்குவதையும் தடுப்பதற்கு அவர்களின் செல்போன் உரையாடல்களை கேட்பதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 7,260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சியால்டா நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டதை அடுத்து 18ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என தனி நீதிபதி தெரிவித்துள்ளார். கிராண்ட் ஸ்லாம் என்ற உயரிய அந்தஸ்து பெற்ற மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் தனது முதலாவது ஆட்டத்தில் வைல்டு கார்டு மூலம் களம் இறங்கும் அமெரிக்காவின் நிஷேஷ் பசவாரெட்டியை எதிர்கொள்கிறார். L&T நிறுவன தலைவர் S.N. சுப்பிரமணியன் பேசிய வீடியோ ஒன்றில் ஒவ்வொருத்தரும் 90 மணி நேரம் உழைக்க வேண்டும் எனவும் தான் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பணியாற்றுகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.
கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் ஆண்டவர் பிரான்சிஸ் உடல் நலக்குறைவால் வாடிகனின் வெளியுறவு கொள்கை தொடர்பான உரையை அவரது உதவியாளர் வாசித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் மாவட்டத்தில் லலித் திமான் என்பவருக்கு தொழில்நுட்ப கோளாற்றால் சுமார் 210 கோடி ரூபாய்க்கு மேல் மின் கட்டணம் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு ஹோல்ட் பகுதிக்குள் புகைப்பிடிப்பதற்கான பகுதி திறக்கப்பட்டதற்கு பயனர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.